ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் க்ரீன் கலர் சட்னி, பச்சை கலர் சட்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள் 4 பச்சை மிளகா, 100 கிராம் வேர்க்கடலை, நான் வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா தழை கொஞ்சம் ஒரு 5-6 புதினா தழை, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு வானலை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாயும் அதில் வதக்கணும். மிளகாய் வதங்கிச்சு. மிளகாய் எடுத்துட்டு புதினா தழை ஒரு 10 தழை கொஞ்சமாக, புதினா வதக்கிட்டு வறுத்த வேர்க்கடலை வச்சுருக்கேன் 100 கிராம் அளவு. நீங்கள் பச்சை வேணாலும் வறுத்து போட்டுக்கலாம், அல்லது வறுத்த வேர்க்கடலை. ஒரு 1/4 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூனோட பொட்டுக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் நட்டு தேங்காய் பத்தையாக கீறி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வதக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேவையான அளவு உப்பு, அதில் ட்ரையாக அரைச்சிட்டு வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, 1/4 இன்ச்சு சைஸ் இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூனோட தேங்காய் துருவல். மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல வறுத்த பொட்டுக்கடலை, தேங்காய், வேர்க்கடலை மட்டும் அரைச்சாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, பச்சை கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷானது, 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஹோட்டல் ஸ்டைல் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சா ஹோட்டல் ஸ்டைல் க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி காலையில்